இப்ப நம்ம நினைச்ச படத்தை போன்லயே பார்க்க முடியுது. விதவிதமான ஓடிடிகள் இருக்கு. ஆனா சுமார் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்கள்ல டிவியே இல்லைங்க. எதனா டிவி பார்க்கணும்னா டவுன்ல இருந்து வாடகை எடுத்துட்டு வந்து தான் பார்ப்பாங்களாம். அப்படிதாங்க இங்க ஆந்திரால இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அப்படி அந்த கிராமத்துல ராத்திரி ஆச்சுன்னா டிவி பார்க்கறது வழக்கம். டவுன்ல இருந்து ஒரு டிவியை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து தான் எதனா படத்தை போட்டு அந்த டிவியில கிராமம் முழுக்க இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் ரொம்ப காசு செலவு பண்ணி ஒரு டிவி வாங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்துல ரொம்ப விபரீதமான சம்பவங்கள் நடக்குது. புருஷன் பொண்டாட்டியால கூட சேர்ந்து இருக்க முடியாத சிச்சுவேஷன் அமையுது. ஒரு டிவினால இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை உங்களை வியக்க வைக்கோங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம திம்மராஜு பள்ளி டிவி அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது ஒரு அண்டர்ரேட்டடான மூவிங்க. இப்போ ஓடிடில தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. அதை ப்ரமோட் பண்ண தான் இந்த வீடியோ. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. இது புது சேனல் அப்படின்றதுனால நீங்க லைக் போட்டீங்கன்னா தான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய ஃபிலிம் பை. இந்த படத்துடைய கதை 80களில் நடக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அப்படி அங்க ஒரு கிராமத்தை காமிக்க அந்த கிராமத்துல தான் நம்ம படத்துடைய ஹீரோவான சதீஷையும் காமிக்கிறாங்க. அவரும் ராத்திரி சமயத்துல ஒரு சைக்கிளை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஊர்ல ஆடுகள்லாம் நிறைய வளர்க்குற ஒருத்தருடைய வீட்டுக்கு வராரு. இப்படி அந்த நபர் தூங்கிட்டு இருக்கும் போதோ அவருக்கு தெரியாம அங்க இருக்கிற ஒரு ஆட்டையும் அந்த சதீஷ் திருடுறாருங்க. இன்னொரு பக்கம் வரதா அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. இவர் ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிங்க. இந்த ஊருடைய சின்ன ஜமீன்தார்னு கூட சொல்லலாம். கடவுள் பக்தி அதிகம். இவருடைய தங்கச்சி தான் இப்ப நம்ம படத்துடைய ஹீரோயினுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துக்குன்னு ஒரு பஞ்சாயத்து தலைவன் இப்ப கூட நடுவில் உட்காந்துட்டு இருக்காரு. இவரு தாங்க. அந்த கிராமத்துல என்ன பண்ணாலும் சரி இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் முன்னாடி வரதா அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிச்ச பாத்தீங்களா, அவருக்கும் ஆகாதுங்க. ஏன்னா இந்த பஞ்சாயத்து தலைவரும் கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர், காசெல்லாம் வச்சிருப்பாரு. அந்த ஊருக்குள்ள முதல்ல ஸ்கூட்டர் வாங்கினது இந்த பஞ்சாயத்து தலைவர் தான். அதனால இந்த டிவியையும் நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பஞ்சாயத்து தலைவர் ஆசைப்படுவாரு. ஆனா அங்க வரதாவோ இல்ல நம்ம தான் வாங்கணும்ன்ற மாதிரி அவன் ஆசைப்படுவான். அதனால ஒரு போட்டி பொறாமையோட தான் அங்க போயிட்டு இருக்கோம். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அந்த டிவி மேட்டர். அதாவது அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் எல்லாம் டிவி இருக்காதுங்க. டிவியே ஒரு பெரிய விஷயமா தான் பார்ப்பாங்க. அப்படி டவுன்ல இருக்கிற இந்த டிவி கடையில இருந்து டிவியை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து ராத்திரி இந்த டெக்கில் எதனா படத்தை போட்டு பார்ப்பாங்க. அப்படி ஊருக்காரங்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் காசை மாசம் மாசம் இந்த டிவி பார்க்கறதுக்குன்னு அங்க வாங்கிப்பாங்க. அப்படிதான் இன்னைக்கு என்ன படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் அங்க ஊருக்காரங்க சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க பாலகிருஷ்ணா படம் பார்க்கணும்ன்றாங்க, இன்னொருத்தவங்க சிரஞ்சீவி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்டையும் கொஞ்சம் காசை கொடுத்து அந்த டிவியை பக்கத்து ஊர்ல இருந்து வாடகைக்கு எடுத்துட்டு வர பொறுப்பை ஹீரோ கிட்ட தான் ஒப்படைப்பாங்க. அது இல்லாம இப்ப அவங்க ஊர்ல ஒரு திருவிழா வேற வந்துகிட்டு இருக்குங்க. திருவிழாக்காக ஊரே அங்க கோலாகலமா ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்க நம்ம ஹீரோ தான் காதலியான நம்ம ஹீரோயினையும் பார்க்க வராருங்க. இவங்க ரொம்ப நாளாவே அந்த கிராமத்துல காதல் பறவைகளா தான் காதலிச்சு சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஹீரோயினும் ரொம்ப நாளாவே ஹீரோ கிட்ட எனக்கு சிரஞ்சீவி படத்துடைய டெக்க கொண்டு வாயேன், நான் ஒரு படத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருடைய ஸ்கூட்டரை வாங்கிக்கிட்டு அப்படியே பக்கத்து ஊருக்கு வராருங்க. அங்க இருக்கிற அந்த கடையிலையும் ஒரு 100 ரூபாய் கொடுத்து அந்த டிவியையும் வாடகைக்கு எடுக்க, அப்புறம் என்ன படம்லாம் வச்சிருக்கீங்கன்ற மாதிரியும் கேட்க அங்க 2-3 புது படமும் வச்சிருக்காரு போல. இப்ப அந்த டெக்கையும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த படம் இருக்கா அப்படின்ற மாதிரியும் அந்த டிவி கடைக்காரங்கிட்ட கேட்க, டே இப்பதான்டா இருந்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முரளி தாத்தா வந்து வாங்கிட்டு போனாரு. யோ அந்த தாத்தாக்கெல்லாம் எதுக்கு அந்த மாதிரி டெக்கை கொடுக்குற, என்ன மாதிரி யங்ஸ்டருக்கு தானே கொடுக்கணும். சரி இன்னொரு வாட்டி வந்தா எடுத்து வை, இப்போதைக்கு இந்த டிவியையும் டெக்கையும் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்தோம் டிவியை தூக்கிக்கிட்டு கிளம்புறாருங்க. இப்ப ஊருக்காரங்க எல்லாருமே அந்த திருவிழாக்கும் ரெடி ஆயிட்டு அப்படியே அந்த ராத்திரி அந்த ஊர் ஆலமரத்துக்கு கீழையும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ அங்க டிவியை கொண்டு வராரு. டிவியை பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி அங்க டிவியையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த இடத்துக்கு கார்த்திக் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் வராருங்க. இவர் அந்த ஊருடைய பிளே பாய்னு சொல்லலாம். ஐ மீன் அவரே சொல்லிப்பாரு. ஆனா இவரை பார்த்தா எந்த பொண்ணுக்குமே பிடிக்காதுங்க. இப்ப கூட அந்த இடத்துக்கு வந்து பழைய படம் தான் போடணும் அப்படின்ற மாதிரியும் சண்டை போடுறாரு. டேய் டிவிக்கு வாடகை காசும் கொடுக்க மாட்டேன், ஊருக்குள்ள கெத்துன்னு சொல்லி லூசு மாதிரியும் பேசிக்கிட்டு இருப்ப, உன் பேச்செல்லாம் கேட்க முடியாது, இன்னைக்கு எங்காலு படம் தான் போட போறோம்னு சொல்லி அங்க பாலகிருஷ்ணாவுடைய படத்தை போட இப்ப ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷத்தோட பாக்குறாங்க. அந்த ஊர்ல எல்லாரும் கீழே உட்காந்து பார்த்தாலும் நான் 2 பேரு கொஞ்சம் பணக்காரங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பஞ்சாயத்து தலைவர் அதுக்கப்புறம் இந்த வரதா 2 பேருக்கு மட்டும் அங்க சேர் போட்டிருக்காங்க. இப்பதான் அந்த ஊருக்கு டிவி பார்க்கறதுக்கு ஒரு 3 இளைஞர்கள் பக்கத்து ஊர்ல இருந்து தான் வராங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரி டிவி எல்லாம் கொண்டு வர மாட்டாங்கப்பா, அதான் இந்த படத்தை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடுறேன்
அப்படின்ற மாதிரி அவங்களும் கூட்டத்தோட உட்காந்து பாக்குறாங்க. அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கிற பெண்களையும் சைட் அடிக்க செய்யறாங்க. அப்படிதான் அங்க இருக்கிற ஹீரோயினையும் அவங்க குறுகுறுன்னு பார்க்க ஹீரோயினுடைய அப்பாவுக்கு வேற விக்கல் வந்துகிட்டே இருக்குங்க. ஹீரோயினோட அண்ணன் இந்த வரதா அப்பாவுக்கு தண்ணியை கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோயின் தண்ணி எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. ஊருக்குள்ள எல்லாரும் ஆலமரத்துல உட்காந்து இருக்கிறதுனால இப்போ ஹீரோயின் கூட தனியா பேசலாம்னு சொல்லி ஹீரோயின் பின்னாடியே ஹீரோவும் வராருங்க. அப்படி அவங்க தண்ணி எடுத்துட்டு வரப்போ அந்த தண்ணியை தட்டி விட்டுட்டோம். இவங்க ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க இப்ப அது எல்லாமே அந்த பக்கத்து ஊர்ல வந்து இளைஞர்கள் 3 பேர் இருப்பானுங்க பாத்தீங்களா, அவனுங்க பாத்துறாங்க. எலே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை பார்த்தோம் நீ போயிட்டனா நாங்க வரலாமான்ற மாதிரியும் ரொம்ப தப்பா பேசுறாங்க. இதுல ஹீரோயினும் ஒரு மாதிரி ஆகி அங்க அந்த சொம்பை எடுத்துக்கிட்டோம் பஞ்சாயத்துக்கு போக அங்க தண்ணி வேற கீழே குடிக்குதா, வெறும் சொம்ப மட்டும் தான் அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பக்கத்து ஊரை சேர்ந்த அந்த 3 இளைஞர்களையும் போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுறாருங்க. இதுலயுமே ஒரு பெரிய பகையோட தான் அந்த பக்கத்து ஊரு அந்த 3 இளைஞர்கள் அந்த ஊரை விட்டு கிளம்புறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ஊர் திருவிழால கோயில்ல சாமி கும்பிட்டு இருக்க அப்ப அந்த டிவியை வாடகையை விட்டு வரோம். நேத்து கொடுத்த அந்த டெக்க காணோம், அதோட விலை மட்டுமே 100 ரூபாய் அப்படின்ற மாதிரியும் அங்க கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற அந்த பஞ்சாயத்து தலைவரும் தேவையில்லாம இதுக்கெல்லாம் சண்டை போட வேண்டாம், இந்த டெக்கு காசை நீயே வச்சுக்கோ அப்படின்னு அந்த காசையும் அந்த டெக்கு கடைக்காரங்கிட்ட கொடுக்க அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஆக்சுவலி இந்த மாதிரி டெக்கு தொலைஞ்சிருச்சுன்ற மாதிரி ஊருக்குள்ள காசு கேட்டு வாங்கிக்கோ, திருவிழா அப்படின்றதுனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு கொடுத்துருவாங்க, அதை நம்ம சரி பங்கா போட்டு போன்ற மாதிரி இதெல்லாம் காசு அடிப்பாங்க. இப்ப அந்த ஊர் திருவிழால எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ஆக்சுவலி அங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது நம்ம வரதாவுடைய குடும்பம் தாங்க. ஏன்னா வரதாக்கும் வயசாகிட்டே இருக்கு, இன்னும் திருமணம் ஆகல அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனா வரதாவோட அப்பா ரொம்ப கஞ்ச பிஸ்னாரிங்க. அடுத்தவங்க சாப்பிட்ட இலைய கழுவிட்டு மறுபடியும் அதே இலையில நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டுருவாரு. இதனாலேயே வரதாக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுத்தமா ஆகாது. இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருமே இப்ப எல்லாரும் திருவிழால இருக்கும் போதோ நம்ம ஹீரோயினை தனியா பாக்குறதுக்கு அங்க இருக்கிற ஒரு மலை பிரதேசத்துக்கும் வராரு. அப்படி அந்த மலை மேல வச்சும் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த அந்த சிரஞ்சீவியோடைய டெக்கையும் கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. சோ நாட்கள் கடந்து போகுதுங்க. இப்ப இந்த கோயில் திருவிழால சாப்பாடெல்லாம் போட்டதுனால இங்க நல்லபடியா ஹீரோயினோட அன்னை இந்த வரதாக்கும் ஒரு பொண்ணு கிடைக்கிறாங்க. அவங்களும் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்க இப்ப அங்க திருமணமும் நிச்சயமாகுது. நம்ம ஹீரோவுடைய வீட்டை பத்தி சொல்லணும்னா ஹீரோக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். அம்மாவும் தினக்கூலியா வேலை பார்த்து தான் ஹீரோவை கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. இங்க ஒரு கடத்துல வரதாக்கும் நல்லபடியா அந்த திருமணமும் திருமணம் முடிஞ்ச கையோட அந்த கிராமத்தையே திரும்பி பார்க்கற வைக்கிற அளவுக்கு இந்த வரதா ஒரு காரியத்தை பண்றாரு. அதாவது அங்க ஒரு டிவியை வாங்கிட்டு வராருங்க. அந்த வரதட்சணை பணம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுலதான் அந்த டிவியை வாங்கியிருப்பாரு போல. ஒரு சின்ன வண்டியில தான் அதை கொண்டு வராரு. டிவி தமாட்டுன்னு தான், ஆனா அந்த ஆண்டனா பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இப்ப அந்த டிவியையும் அவங்க வீட்டு ஹால்ல கொண்டு வந்து வைக்க அந்த ஆண்டனாவையும் மொட்டை மாடியில கொண்டு வந்து வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஊருக்காரங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. ஒரு வழியா நம்ம ஊருக்குன்னு ஒரு டிவி வந்துருச்சு, இப்ப நினைச்ச நேரத்துல நம்ம என்ன வேணா பார்க்கலான்ற மாதிரியும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அங்க இந்த வரதாவும் தான் தங்கச்சி கிட்ட கேட்டதுதான் அந்த டிவியை எங்க வைக்கணும்ன்ற மாதிரி பிளேஸ் பண்றாரு. இப்போ புதுசா கல்யாணம் பண்ண வரதாவோட மனைவிக்கும் இது பெரிய சந்தோஷம் தாங்க. ஆனா இது எதுவுமே அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. ஊருக்குள்ள முதல் வாட்டி நம்ம தான் வண்டி வாங்கணும், இந்த டிவியையும் நம்ம தான் வாங்கணும்னு நினைச்சா இவ என்னன்னா டிவியை வாங்கிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அவருக்கு கௌரவம்லாம் இடிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல முதல் மாடி வீடு கட்டணும்ன்ற மாதிரியும் நம்ம ஆசைப்பட்டோம், அதையும் அந்த வரதா கட்டிட்டான். இப்ப அந்த இடத்துல ஒரு டிஷையும் வச்சுட்டான், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரியும் அவரை நினைச்சு பார்த்து இந்த பஞ்சாயத்து தலைவர் வெறுப்பாகிறாரு. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. 6 மணி ஆனா போதும் எல்லாரும் வேலை முடிச்சுட்டு நேரா வரதாவுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க உட்காந்து எல்லாரும் உட்காந்து டிவி பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இங்க வரதா தான் மனைவியோட தான் சொந்த வீட்டுக்குள்ள கூட சந்தோஷமா இருக்க முடியாம ஊருக்காரங்களா வந்து டிவி பாக்குறாங்களேன்னு சொல்லி வாசல்ல பாய் போட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பட் இருந்தும் ஊருக்காரங்களாம் வந்து அங்க டிவி பார்க்கறதுலாம் இவருக்கு ஒரு மாதிரி கௌரவமா தாங்க இருக்கு. அப்படியே நாட்கள் கடந்து போகுதுங்க. தினமும் இந்த ஊருக்காரங்க எந்நேரமும் இந்த டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க புதுசா கல்யாணம் பண்ண தான் மனைவி கூட ஒன்னா இருக்க முடியலையன்ற மாதிரி வரதா ரொம்ப ஃபீல் பண்றாரு. நாளளவுல அவருக்கும் எரிச்சல் அடையுது. தான் மனைவி கூட எந்நேரமும் இந்த ஊருக்காரங்களோடய டிவி பாக்குறாருன்னு சொல்லி தான் மனைவியோட ஒன்னு சேர கூட இடம் இல்லாம தவிக்கிறாருங்க. கொஞ்ச நாள்லயே இது அவருக்கு பெரிய எரிச்சல் ஆகுது. இந்த டிவினாலதான் நம்ம மனைவியோட நம்ம சந்தோஷமா இருக்க முடியலன்ற மாதிரி தான் மனைவி மேலையும் எரிஞ்சு விழறாரு. ஒரு நாள் அந்த டிவியை போட்டு உடைச்சிடலாமான்ற அளவுக்கு வரதாவுடைய மனசு போகுது. அப்படி ஒரு ராத்திரி தான் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. அதாவது அந்த ஊர்ல இருக்கிற பஞ்சாயத்து தலைவர் கல்லு கடையில வந்து கல்ல குடிச்சிட்டு ஒரு பயங்கரமான பிளான போடுறாருங்க. இங்க வரதா எப்பவும் போல வேலை முடிச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர மறுபடியும் அந்த வீட்டுல இந்த ஊருக்காரங்களா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறத பார்க்க இன்னைக்கும் நம்ம மனைவியோட சந்தோஷமா இருக்க முடியாது போல இருக்குன்ற மாதிரி இவர் உடஞ்சு போய் அங்கிருந்து வேகமா கிளம்புறாரு. அப்படி அந்த
ஊருக்கு வெளியில டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் பாத்தீங்களா, அதை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. அப்பதான் ஊருக்காரங்க அடைச்ச கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லி எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே வேளையில தான் இங்க நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு, அதாவது வரதாவுடைய வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோவும் டிவி பார்க்கலான்னு வர. ஆல்ரெடி ஹீரோ இந்த வீட்டுக்கு டிவி பார்க்க வந்து அப்பப்போ நம்ம ஹீரோயினோட பேசிட்டு இருக்கதெல்லாம் ஹீரோயினோட அப்பா கவனிச்சிருப்பாருங்க. அவருமே இப்போ லைட்டா சரக்க போட்டுட்டு இப்போ ஹீரோவை நீ எல்லாம் டிவி பார்க்கவே வரக்கூடாது, அதுவும் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரியும் ஒரு மாதிரி தப்பா பேசுறாரு. கூட சப்போர்ட்டுக்கு அந்த ஊர்ல பிளே பாய்னு ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான், கார்த்திக்னு சொன்ன பாத்தீங்களா, அவன் வேற கூட நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே இது ஒரு பெரிய தகராறா மாறுதுங்க. இன்னொரு பக்கம் கரண்ட்டை கட் பண்ணிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிற வரதாவும் இதெல்லாம் பாக்குறான். ஆக்சுவலி ஹீரோ மேல தப்பு இல்லைங்க, நம்ம ஹீரோயினோட அப்பா தான் வலுக்கட்டாயமா போய் பிரச்சனை பண்ணிருப்பாரு. ஆனா அதை புரிஞ்சுக்காம வரதா தான் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி ஹீரோவை போட்டு அடிச்சிடுறான். ஏண்டா உனக்கு டிவியை காட்ட முடியாதுன்னு சொன்னா கிளம்ப வேண்டியதானே, ஏன்டா இப்படி எங்களை சோதிக்கிறன்ற மாதிரியும் கத்த. யோ அதுக்குன்னு அடிப்பியாயா? அப்படிதான்டா அடிப்பேன். உனக்கு வக்கு இருந்தா நீ டிவியை காசு போட்டு வாங்கிக்கோ, நான் 10,000 ரூபாய் கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்கின டிவியெல்லாம் நீ பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி வரதா சொல்ல. யோ என்னையா பெரிய காசு, நான் எத்தனையோ வாட்டி டவுனுக்கு போய் இந்த ஊருக்கு டிவியை கொண்டு வந்திருக்கேன், அதுக்கு நீ இப்படிதான் பேசுவியான்ற மாதிரியும் ஹீரோ சொல்லிட்டு, இந்த டிவி இருக்கிறதுனால தானே நீ நக்கலா பேசுற, இந்த டிவியை நான் உடைச்சு காட்டுறேன்ற மாதிரியும் அங்க ஹீரோ புலம்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இதையெல்லாம் ஊருக்காரங்களும் பாக்குறாங்க. இப்பதாங்க அங்க ராத்திரி எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வரதாவும் அவர் மனைவியோட தூங்கிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் இது மாதிரி அசிங்கப்பட்டமே அப்படின்ற மாதிரி அந்த ராத்திரி ரொம்ப சோகத்தோட நடந்து போறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவரும் ராத்திரி தன்னுடைய வண்டியில ஏதோ ஒரு பிளான போட்டு கிளம்பிக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவுடைய தலையில வந்து யாரோ துணியை போட்டுட்டு வெளு வெளுன்னு நம்ம ஹீரோவை போட்டு வெளுக்குறாங்க. அதே மாதிரி இங்க டிவி வச்சிருக்கிற வரதாவுடைய வீட்டுக்குள்ளேயும் கோணி பைய போட்டுக்கிட்டு ஒரு 3 பேர் நுழையிற மாதிரியும் அங்க காட்டுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. வரதாவுடைய மனைவியும் அப்படியே காலையில கண்முழிச்சிட்டு வெளியே வராங்க. ராத்திரியில மழையில அங்க பறந்து கடந்த சாமாவெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் தான் வீட்டுக்குள்ள வர. அப்பதான் அங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. வீட்டுல இருக்கிற அந்த டிவியை காணுங்க. இப்ப பதறி போய் தான் கணவரையும் அவங்க எழுப்புறாங்க. எங்க இங்க இருந்த டிவியை காணுங்கன்ற மாதிரியும் அவங்களும் சொல்ல. இப்ப குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க டிவியை காணும். அப்பதான் நேத்து நடந்த சம்பவத்தை ரீகால் பண்ணி பார்க்கும் போதோ இந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு தானே சொல்லிருப்பாரு, டேய் வரதா உன்னுடைய டிவியை நான் உடைச்சு காமிக்கிறேன்ட்டு. அதை இப்ப இந்த வரதா மனசுல வச்சு அங்க பஞ்சாயத்தையும் கூட்டுறாருங்க. அப்படி அங்க பஞ்சாயத்திலையும் என்னோட டிவியை இந்த ஹீரோ பையன் தான் திருடி போட்டான், அவன் தான் எங்கேயோ வச்சிருக்கான், சீக்கிரமா அவனை கூப்பிட்டு விசாரிங்க, என்னோட டிவி எனக்கு திரும்ப வேணும்ன்ற மாதிரியும் அங்க சொல்ல. இப்ப அந்த பஞ்சாயத்து தலைவரும் ஹீரோ எங்க போனா அப்படின்ற மாதிரி தேட சொல்றாங்க. எங்க தெரியும் ஹீரோவை காணுங்க, ஹீரோவை காணும்னா என்ன, அவங்க வீட்டுல அவங்க அம்மா இருப்பாங்களே, அப்படி அவங்க அம்மாவை கூப்பிடு அப்படின்ற மாதிரி இப்ப ஹீரோவுடைய அம்மாவையும் பஞ்சாயத்துக்கு வர சொல்றாங்க. உன் புள்ளைய எங்கம்மா வச்சிருக்க, இப்படிதான் திருட்டுத்தனத்தை உன் புள்ளைக்கு கத்து கொடுப்பியா, இப்படி ஊர்ல இருந்த ஒரே டிவியை இப்ப அவன் திருடி போட்டான், இப்ப வரதாக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்ற மாதிரி கேட்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அடிபட்டு வராருங்க. அவர் ஏன் அடிபட்டு இருக்காரு அப்படின்னு கூட தெரியாம இந்த டிவியை இவன் தான் திருடினான்ற மாதிரி இந்த வரதாவுடைய குடும்பமே அங்க பழிய போடுது. இந்த டிவியை நான் 14,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், அதாவது அது 10,000 ரூபாய் தான் கொடுத்திருப்பாரு, ஆனா 14,000 ரூபான்னு சொல்லியும் அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரு காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டா இந்த பிரச்சனையை இப்பவே சால்வ் பண்ணிக்கலாம், இல்லனா கஷ்டம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப பஞ்சாயத்து தலைவரும் சொன்னது கேட்டலடா, ஒழுங்கு மரியாதையா அந்த காசை திருப்பி கொடு, இல்லனா இந்த ஊருக்கு நடுவுல மொட்டை அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கலட்டி 3 வாட்டி சுத்தி வரணும், அப்படி நீ சுத்தி வரனா உங்க அம்மா அது மாதிரி சுத்தி வர வைப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோக்குமே பயங்கர கோவம் வருது. நான் அந்த டிவியை எடுக்கவே இல்லை, இதுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ராத்திரி என்னை யாரோ வந்து அடிச்சதுல நானே மயங்கி கடந்தேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்றாருங்க. ஆனா அது எதையுமே அந்த ஊருக்காரங்க நம்புற மாதிரியும் இல்ல, கேட்கற மாதிரியும் இல்ல. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற அந்த கார்த்திக் அப்படின்ற அந்த பிளே பாய் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அங்க வந்து இவன் பேச்செல்லாம் நம்பாதீங்க, நம்ம ஊர்ல நிறைய ஆடுகளை இவன் திருடி இருக்கான், அது மட்டும் இல்லாம திருவிழால டிவியை வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா, அப்ப எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கி அந்த டிவி ஓனரோட இவன் பங்கெல்லாம் போட்டுக்கிட்டான், எங்க அவனை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க. இப்போ ஹீரோவும் ஆமா அந்த மாதிரி சின்ன சின்ன திருட்டுலாம் நான் பண்ணிருக்கேன் தான், ஆனா இந்த டிவியை நான் எடுக்கல, அது சத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏண்டா அது பண்ற நீ இதை பண்ண மாட்டியா, நீ தான் எடுத்திருக்கன்ற மாதிரியும் சொல்ல. இப்ப அங்க கைகளை பாக்குதுங்க. இப்போ அங்க 2 வாரம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 2 வாரத்துல நீ அந்த டிவியை மட்டும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கலனா 14,000 ரூபாய் காசையும் கொடுத்துட்டு மொட்டையடிச்சு இந்த ஊரை சுத்தி நீ துணியே இல்லாம நடந்து வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல. இப்போ ஹீரோவும் அந்த சவாலுக்கு ஒத்துக்கிட்டு 2 வாரத்துல நான் இந்த டிவியை கொண்டு வந்து இங்க வைக்கிறேன், அதே மாதிரி யார் இந்த டிவியை தூக்குனானோ அவனையும் கொண்டு வந்து வைக்கிறேன், நீங்க எல்லாரும் அப்படி வச்சுட்டா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வீட்லயும் பெரிய பிரச்சனை. ஹீரோயினோட அப்பாவும் நம்ம பொண்ணு தான் அந்த பையனை அப்பப்போ வீட்டுக்கு கூப்பிடுவா, நம்ம பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்றான்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோயினோட அண்ணன் வரதா கிட்ட கோத்து கூட. ஆனா ஹீரோயின் அந்த காதலை மறைச்சிட்டு நான்லாம் அந்த பையனை லவ் பண்ணுவானா, அவன் அழகு என்ன ஏன் அழகு என்ன, அப்பா தேவையில்லாம பேசுறாருன்ற மாதிரியும் டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அடுத்த நாளே
இந்த ஊருக்குள்ள இருக்கிற அந்த பிளே பாய் கார்த்திக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு சின்ன பையனை விட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஹீரோ காசு கேட்டாரு அப்படின்ற மாதிரியும் கேட்டு அதை மலை மேல கொண்டு வந்து கொடுக்க சொல்ல, ஹீரோயினும் ஹீரோக்கு தான் காசு போல இருக்குன்ற மாதிரி நம்பி அந்த சின்ன பையன் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா இப்ப அந்த சின்ன பையனை அங்க ஹீரோயினோட அப்பா பாத்துறாரு. இப்ப அந்த பையனும் கையும் களவுமா மாட்டிக்கிறான். நம்ம ஹீரோக்கு இந்த அக்கா தான் காசு கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோயினாலையும் அதுக்கு மேல அவங்க காதலை மறைக்க முடியலைங்க. இப்ப தான் அண்ணன் கிட்டையும் ஆமா நான் அவனை தான் காதலிக்கிறேன், அவனை தான் திருமணம் பண்ணிப்பேன்ற மாதிரியும் அடம்பிடிக்கிறாங்க. ஹீரோயினோட அண்ணனுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த திருட்டு பையில போய் நீ காதலிப்பேன்னு சொல்லி நேரா தான் தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோவுடைய வீட்டுக்கு வராரு. அங்க ஹீரோவுடைய அம்மாவையும் வெளியே கூப்பிட்டு, ஏன் அத்தை உனக்கு இப்படி ஒரு பொண்ணு இருந்து உன் பையன் மாதிரி ஒரு திருடனுக்கு கட்டி வைப்பியா? மாட்டல, நான் மட்டும் எதுக்கு உன் பையனுக்கு என் தங்கச்சியை கட்டி வைக்கணும்? இதுதான் அவனுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் அவனை நேர்ல பார்த்தனா அவ்வளவுதான், நானே அடிச்சிருவேன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப ஹீரோ தன்னுடைய வீட்டுக்கு திரும்புறாருங்க. ஹீரோவோட அம்மாவும், அப்பா இல்லாம உன்னை நான் வளர்த்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட, ஏன்டா இப்படி இருந்து என்ன கஷ்டப்படுத்துற, பேசாம எங்கன்னா போயிடுடா, ஆல்ரெடி திருட்டு பழி இப்ப இந்த பொண்ணு பழின்னு சொல்லி ஏன்டா இப்படி பண்ற, ஒண்ணு நீ திருடன் இல்லைன்னு நிரூபிச்சிட்டு வா, இல்லனா வரவே வராதன்ற மாதிரியும் அவங்க அழுகுறாங்க. இப்ப ஹீரோவும் ரொம்ப இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாருங்க. அவரும் ஒரு மலை மேல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு நண்பன் இருப்பாங்க. அவன் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோக்கு ஆறுதல் சொல்றான். அந்த ஊருக்குள்ள ஒரு சாமியார் இருப்பாருங்க. அவருக்கு அப்பப்போ சாமி வரும். நம்ம அவர்கிட்ட போயிட்டு இந்த டிவியை திருடின உண்மையான திருடனை பத்தி கேட்போம், அவர் எதனா க்ளூ கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை கூட்டிட்டு போக, அப்படி அந்த சாமியார் கிட்ட கேட்கும் போதும் அந்த திருடன் நார்த்து திசையில போயிருக்கான், நீங்க அப்படி நார்த்துல இருக்கிற எதனா ஊர்ல போய் தேடி பாருங்க, உங்களுக்கு க்ளூ கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோவும் தன்னோட சைக்கிளை எடுத்துக்கிட்டு அப்படியே நார்த்து திசையில இருக்கிற அந்த ஊர்கள் எல்லாம் சுத்தி பாக்குறாரு. ஒரு கடத்துல அந்த ஊருக்கு வெளியில அந்த டவுன் இருக்கும்ல, அங்க அந்த டிவி கடையில கூட ஒரு டிவியை வாடகைக்கு எடுப்பாரு. அப்படி அந்த டிவி கடையில இப்ப இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. இவர் ஏன் இங்க வந்தாருன்ற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இப்ப அந்த டிவி கடைக்காரனையும் கூப்பிட்டு அவர் ஏன் இங்க வந்தாருன்ற மாதிரி கேட்கும் போதோ, இல்ல எனக்கு பொண்ணு பாக்குறாங்க, அதான் இவரும் அவருக்கு தெரிஞ்ச பொண்ணை பத்தி சொல்லத்துக்கு இங்க வந்தாருன்ற மாதிரியும் சமாளிக்க, ஆனா ஹீரோ ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊரா அலைகிறாரு. ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் நிறைய டிவிகள்லாம் இருக்கும்ல, அப்படி அந்த ஒவ்வொரு டிவியா பாக்குறாரு. இந்த டிவி மேல எஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குங்க. அதாவது ஹீரோயினோட அண்ணன் இந்த வரதா வீட்டு டிவில அந்த மாதிரி எதனா சிம்பிள் இருக்கான்ற மாதிரிதான் ஒவ்வொரு டிவியா பார்த்து அவரு தேடுறாரு. ஒரு நாள் இந்த டிவி கடைக்காரங்கிட்ட இருந்து ஒரு டிவியை கொண்டு போறத, அதாவது அந்த டிவி கடைக்காரனோட அசிஸ்டன்ட் ஒரு டிவியை கொண்டு போறத ஹீரோ பார்த்துருப்பாருங்க. அந்த டிவி பின்னாடி சிரஞ்சீவியோடைய போட்டோ ஒட்டியிருக்கோம். பட் அது பாக்குறதுக்கு இந்த டிவி மாதிரி இல்லைன்ற மாதிரியும் ஹீரோ கடந்து போயிடுறாரு. இங்க நாட்கள் வேற கழிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. 10 நாள் ஆயிடுது. இன்னும் 4 நாள்ல நம்ம ஹீரோ அந்த டிவியை கண்டுபிடிச்சு ஆகணும். இன்னொரு பக்கம் அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரும் ராத்திரியில ஏதோ ஒரு மர்மமான சம்பவத்தை இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அவர் மனைவி கிட்ட மட்டும் அந்த ரகசியத்தை சொல்ற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி மறுபடியும் அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த டவுன்ல இருக்கிற அந்த டிவி கடைக்கு வந்து போற மாதிரியும் காட்டுறாங்க. இப்போ ஆல்ரெடி சோகமா இருக்கிற வரதா கிட்ட அந்த பஞ்சாயத்து தலைவர் இன்னும் ஏத்தி விடுற விதமா, இப்படியே உன் தங்கச்சிய காதலிக்க விட்டா அவ ஒரு நாள் உனக்கு சொல்லாம கூட அந்த திருட்டு பையனோட ஓடி போயிடுவா, அதுக்குள்ள ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ண பாரு, தோ எனக்கு அசிஸ்டண்டா இருக்கிற இவனோட பையனுக்கே உன் தங்கச்சியை கட்டி கொடு, பையன் நல்ல பையன் தான், ஊருக்குள்ள ஓரளவுக்கு படிச்சிருக்கான் அப்படின்னு யாருக்கு தெரியுமா கட்டி கொடுக்க சொல்றாரு அந்த பிளே பாய் கார்த்திக்குங்க. இப்ப இந்த வரதாவும் வேற வழி இல்ல, தான் பேச்ச தங்கச்சி கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இப்ப நேரா வீட்டுக்கு வந்து தான் தங்கச்சிக்கும் நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், அந்த கார்த்திக்கோட தான் உனக்கு திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடச்சி கேவலமா பொண்ணுங்க பின்னாடி சுத்துற அந்த கார்த்திகியா நான் திருமணம் பண்ணிக்கிறோம், முடியவே முடியாதுன்ற மாதிரி அங்க ஹீரோயின் மறுக்கிறாங்க. எனக்கு ஹீரோவான சதீஷை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. என் பேச்ச மட்டும் நீ கேட்கலன்னு வையே, நீ அந்த கார்த்திகை திருமணம் பண்ணிக்கலனா நான் என்ன எதனா பண்ணிப்பேன்னு சொல்லி அங்க கரண்ட்ல போய் அவங்க அண்ணன் வரதா கைய விட்டுறாருங்க. இதை பாக்குற ஹீரோயினும் ஒரு மாதிரி பதறி போக, இப்போ அண்ணனுக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருமணத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. இப்போ அடுத்த நாளுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்க நிச்சயம் நடந்துட்டு இருக்குங்க. அப்படி அந்த பிளே பாய் கார்த்திகோட தான் அங்க நிச்சயம் நடக்குது. அப்படி அந்த 2 வீட்லயும் தட்டெல்லாம் மாத்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நேரா ஹீரோயினுடைய வீட்டுக்கு வர, அப்போ வரதா தடுத்து நிப்பாட்டுறான். டேய் திருட்டு பையலே நிப்பாட்றா, வீட்டுக்குள்ளெல்லாம் வர வேலை வச்சுக்காத, என் தங்கச்சி இப்போ உன்னை வேணானே சொல்லிட்டா, இங்க இருந்து கிளம்புறியான்னு கேட்க, அவளை என்ன பார்த்து சொல்ல சொல்லு, என்ன உன்னை பார்த்து சொல்ல சொல்லு, அவ என் பேச்சை கேட்டுட்டா, உன்னை 7 எடுத்து கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லி தான் அங்க உட்காந்துட்டு இருக்கா, தயவு செஞ்சு இங்க இருந்து போன்னு சொல்ல ஹீரோ அங்க சுக்குநூறா உடஞ்சு போறாரு. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற 2 பசங்க வராங்க. நீங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த ஹீரோ சதீஷைய குறை சொல்றீங்க, இன்னும் அவன் திருட அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் ஆகல, இன்னும் 2 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்களேன்ற மாதிரியும் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேச, அப்பதான் வரதாவும்
நீங்க பேசுறதுலயும் நியாயம் இருக்கு. வர சனிக்கிழமை மட்டும் அவன் பஞ்சாயத்துல வந்து அவன் திருட அப்படின்றத ப்ரூஃப் பண்ணலன்னு வைங்க. அதே மாதிரி அந்த பஞ்சாயத்துல அவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி யாருன்னா ஒருத்தர் சொன்னா கூட இந்த கார்த்திக்கோட என் தங்கச்சிக்கு நடந்த நிச்சயத்தை அங்கேயே கேன்சல் பண்ணிட்டு இதோ இந்த சதீஷுக்கே என் தங்கச்சியை கட்டி வச்சிடறன்ற மாதிரியும் வரதா வாக்கு கொடுக்குறாரு. இதை கேட்கிற அந்த பிளே பாய் கார்த்திக்குக்கும் பயங்கர கோவம் வருதுங்க. ராத்திரி வீட்டுக்கு வந்தும் தான் அப்பாவை போட்டு திட்டுறாரு. நம்ம எதனா பண்ணணும், எதனா பண்ணியாச்சு அந்த ஹீரோ சதீஷ் அந்த டிவியை கண்டுபிடிக்காம இருக்கணும்ன்ற மாதிரியும் அங்க புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு க்ளூ கிடைக்குதுங்க. அதாவது நம்ம ஹீரோவை அந்த திருவிழால பக்கத்து ஊர்ல இருந்து வந்து சில பசங்களோட சண்டை போட்டுப்பாருல, இப்போ அந்த சண்டை போட்ட பசங்களுடைய செருப்பு அவங்க ஊர்ல ஒரு மண்ணுல புதைஞ்சிருக்கிறதையும் அவர் பாக்குறாரு. அப்போ ஹீரோவை அந்த தலையில துண்டை போட்டு அடிச்சது அந்த 3 பசங்க தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவு பண்றாரு. இப்ப அந்த பசங்களுடைய வீட்டுக்கும் வந்து அந்த பசங்களை பிடிச்சி நீங்க தான் இப்ப அந்த டிவியை எடுத்தீங்களான்னு கேட்க அவனுங்களும் அதெல்லாம் இல்ல, உன்னை பழி வாங்கறதுக்கு தான் வந்தோம், ஆனா அந்த வீட்டுக்கு வேற ஒரு கும்பல் போனதை நாங்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நாங்களும் அந்த வழியா போய் பார்க்கும் போதோ அந்த கும்பல் தான் அந்த டிவியை கொண்டு போனாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்கிற அந்த வரதா முழிச்சுக்கிட்டு தான் இருந்தான்ற மாதிரியும் சொல்ல அப்பதான் ஹீரோக்கு தெரியுது. அப்ப இந்த வரதா அவங்க வீட்டுல வந்து அந்த திருடங்க டிவியை திருடும் போதும் முழிச்சுக்கிட்டு இருந்து பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வரதாக்கு ஆல்ரெடி தான் மனைவியோட ஒன்னா இருக்க முடியல அப்படின்ற மாதிரியும் இந்த டிவி தான் காரணம்ன்ற மாதிரியும் நினைச்சிருப்பான்ல. அதனால யார் திருடுனா பரவாயில்லன்ற மாதிரி தான் அங்க இருந்திருக்காரு போல. இப்போ ஹீரோக்கும் இது ஒரு பெரிய க்ளூவா கிடைக்க இப்ப அந்த ஃபைனல் டே வருதுங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருமே அந்த பஞ்சாயத்துல கூடுறாங்க. இப்போ ஹீரோக்குமே ஹீரோயின் ஒரு க்ளூவை கொடுக்குறாங்க. அதாவது அந்த டிவிக்கு பின்னாடி சிரஞ்சீவியோடைய போட்டோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ கூட அந்த சிரஞ்சீவி டெக்க கொண்டு வந்திருப்பார்ல, அதுல இருக்கிற ஸ்டிக்கரை எடுத்து அந்த டிவி பின்னாடி ஒட்டி வச்சிருப்பாங்க போல. அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு நாள் ரோட்ல ஒரு டிவியை அந்த டிவி கடைக்காரனோட அசிஸ்டன்ட் கொண்டு போறத பார்த்திருப்பார்ல, அந்த டிவிக்கு பின்னாடி சிரஞ்சீவி போட்டோ இருந்திருக்கோங்க. அந்த டிவி தான் இந்த டிவியோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது. ஆல்ரெடி அந்த பஞ்சாயத்து தலைவர் அந்த டிவி கடைக்காரனுடைய கடைக்கு வேற போயிருப்பார்ல, அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுவும் அந்த கடை சவுத் திசையில தான் இருக்குன்ற மாதிரிலாம் இப்ப அந்த பூசாரி சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அந்த கடைக்கும் ஹீரோ வராரு. அதே வேளையில இங்க இந்த பஞ்சாயத்து தலைவரும் தான் மனைவி கிட்ட ஒரு 10,000 ரூபாய் காசை கொடுக்கறாரு. இதுதான் அந்த டிவியை நம்ம கைப்பற்ற போற நேரம், இந்த காசை பத்திரமா வச்சுக்கோன்ற மாதிரியும் அங்க பேசிக்கிட்டு இருக்க இதை எல்லாமே பூசாரியும் ஒட்டி கேட்கிறாரு. இப்ப அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் அப்ப இதெல்லாம் பண்ணது நீங்களா தான் அப்படின்ற மாதிரி கேட்க பஞ்சாயத்து தலைவரும் கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு இப்ப அந்த பஞ்சாயத்துக்கும் வந்து உட்கார்றாரு. என்னையா எல்லாரும் வந்துட்டீங்க, அந்த திருட்டு பையன் இன்னும் வரலையா, அவன் இன்னும் டிவியை கண்டுபிடிக்கலையா, அப்ப அவன் தான் திருடு அப்படின்ற மாதிரியும் இப்ப ஹீரோட அம்மாவை போட்டு அங்க அசிங்கப்படுத்த இங்க இந்த டிவி கடைக்கு வந்த ஹீரோவுமே ஒரு வழியா அந்த டிவியை பாக்குறாருங்க. அப்படி அது பின்னாடி அந்த சிரஞ்சீவி ஸ்டிக்கரும் ஒட்டி இருக்கு. முன்னாடி ஹீரோ அந்த எஸ் வடிவில் ஒரு சிம்பிள் இருக்கிறத வச்சுதானே அந்த டிவியை தேடி இருப்பாரு. ஆனா அந்த எஸ் 8 மாத்திருப்பாங்க. அதனாலதான் இது வரைக்கும் ஹீரோவால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனா இப்ப இந்த சிரஞ்சீவி ஸ்டிக்கரை வச்சு அந்த டிவி தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாரு. ஒரு வழியா அந்த டிவியையும் மீட்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த ஊருக்கு வர வழியில வேற அந்த கார்த்திக் ஹீரோவை தடுத்து நிப்பாட்டுறான் போல. இப்ப கார்த்திகையும் அடிச்சு போட்டுதான் ஹீரோ ஊருக்குள்ள நுழையிறாரு. இப்ப அந்த டிவி கடைக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவனையும் கையோட கொண்டு வந்து உன்கிட்ட இந்த டிவியை யாரு கொண்டு வந்து வித்தா அப்படின்ற மாதிரி கேட்க அப்பதான் அந்த டிவி கடைக்காரன் அங்க இவங்க தான் கொடுத்தாங்கன்ற மாதிரி ஒருத்தர் மேல கையை காட்டுறான். எல்லாரும் அந்த பஞ்சாயத்து தலைவர் தானே நினைச்சிட்டு இருந்தீங்க, ஆனா உண்மையில அந்த டிவியை கொடுத்தது இந்த பஞ்சாயத்து தலைவரும் இல்ல, அந்த டிவியோட ஓனர் வரதாவும் இல்ல, இந்த வரதாவோட மனைவி தான் கொடுத்திருப்பாங்க, அவங்கள தான் இந்த டிவி கடைக்காரன் கையை காட்டுறான். இப்ப இந்த பக்கத்து ஊர்ல இருந்தும் 2 பேரை கூட்டிட்டு வராங்க. அவங்களும் வரதாவோட மனைவியை தான் கையை காட்டுறாங்க. இப்போ வரதா மனைவி கிட்டையும் ஏமா நீயே இப்படி ஒரு வேலையை பார்த்த அப்படின்ற மாதிரி ஊர் பஞ்சாயத்துல கேட்கும் போதோ அப்பதான் அவங்க அழுதுகிட்டே ஒரு கதையை சொல்றாங்க. நான் கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து என் கணவரோட சந்தோஷமா இருந்தேன், ஆனா திடீர்னு இந்த டிவி வந்த உடனே எல்லாமே மாறிடுச்சு. நானும் இந்த டிவிக்கு அடிமையாயிட்டேன். அதுக்கப்புறம் என் கணவரும் வீட்டுக்கு வரப்போலாம் என் மேல எரிஞ்சு விழுந்தாரு. இந்த டிவி வந்ததுல இருந்து அவர் சிடுசிடுன்னு தான் இருந்தாரு. என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா ஊருக்காரங்க எல்லாரும் ராத்திரியான இங்க வந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்களாச்சு சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட நீங்க யாருமே யோசிக்கல. அதனாலேயே மனதளவுல நான் வேதனைப்பட்டேன். என் கணவரும் என் மேல எரிஞ்சு விழுறதுனால இதுக்கு எல்லா காரணமும் அந்த டிவி தான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். அதனால்தான் இந்த டிவியை எப்படின்னா ஒழிக்கிறோம்னு நினைச்சேன். அதுவும் இந்த டிவியாலேயே என் கணவர் ஒரு நாள் என்ன அடிக்கவே வந்துட்டாரு. அதுக்கப்புறமும் பொறுக்க முடியாம எங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி வர சொல்லி ராத்திரி எல்லாரும் தூங்குற நேரத்துல இந்த டிவியை அவங்கள தான் எடுக்க வச்சு அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்க சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த டிவியை இந்த ஹீரோ சதீஷ் எல்லா இடத்துலயும் தேடுற விஷயம் தெரிஞ்சுதான்
அந்த டிவி கடைக்காரங்கிட்ட எங்க அப்பா அம்மாவை கொடுக்க சொன்னேன். ஆனா இப்ப மாட்டிக்கிட்டேன். இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இதை கேட்கும் போது வரதாவும் தான் மனைவிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலையே, நம்ம யோசிச்ச மாதிரி தான் நம்ம மனைவியும் யோசிச்சிருக்கான்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஊருக்காரங்களும் அந்த ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலுமே அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அசிஸ்டன்ட் இருக்காருல, அதான் அந்த பிளே பாய் கார்த்திகோட அப்பா, அவர் எழுந்து நீ பண்ணதும் தப்பு தான், அப்ப நீ மொட்டை அடிச்சு இந்த ஊரை சுத்தி வரணுன்ற மாதிரி சொல்ல, இப்ப அது வரைக்கும் அமைதியா இருந்த நம்ம ஹீரோவுமே பயங்கரமா கோவப்பட்டு இந்த பொண்ணு அவங்களோட ஃபீலிங்ஸை தான் சொல்றாங்க. அதுவும் அந்த டிவி அவங்க வீட்டு சொத்து, அவங்க வீட்டு சொத்து அவங்க என்ன வேணா பண்றதுக்கு உரிமை இருக்கு. இதை நீங்க முன்னாடியே விசாரிச்சு சிம்பிளா முடிச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்கள மொட்டை அடிக்க சொன்னா அந்த மொட்டையை நான் அடிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் அது வரைக்கும் நம்ம ஹீரோ சதீஷை எதிரியா பார்த்த இந்த வரதாவும் இப்போ ஒரு நண்பனா பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்கிட்டே இந்த சதீஷை மொத்தமா புரிஞ்சுக்கிறான். ஊர்ல இருக்கிற எல்லாருமே சதீஷ் பேசுறது கரெக்ட்னு சொல்ல, இப்ப அங்க கார்த்திகோட அப்பாவையும் உட்கார வச்சுட்டு அந்த பஞ்சாயத்து தலைவரும் ஒரு தீர்ப்பை கொடுக்கறாரு. அதாவது இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணல, நம்ம தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம். டெய்லி இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் டிவி பார்க்கறத கம்மி பண்ணுங்க, வாரத்துக்கு 2 வாட்டி போங்க. ஏமா வரதாவோட மனைவி, நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் சந்தோஷமா இருங்க, உங்களை நாங்க டிஸ்டர்பே பண்ண மாட்டோன்ற மாதிரியும் ஒரு தீர்ப்பை கொடுக்கறாரு. அதே மாதிரி இங்க நம்ம ஹீரோ சதீஷும் நல்லவன் அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் ஆயிடுதுல, அதனால அங்க வரதாவும் ஹீரோக்கே தன்னோட தங்கச்சிய கட்டி கொடுக்கவும் சம்மதிக்கிறாரு. அவ்வளவுதாங்க, இங்க எல்லாமே மாறுது. இங்க ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை சண்டே வந்ததுன்னா மட்டும் டிவி பார்க்கறதுக்காக வரதா வீட்டுக்கு எல்லாரும் கும்பலா போறாங்க. வரதாவும் தான் மனைவியோட சந்தோஷமா வாழ்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அந்த பஞ்சாயத்து தலைவர் எதுக்கோ பிளான் பண்ணாரு, அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி அந்த பஞ்சாயத்து தலைவர் ரொம்ப நாளா டிவி வாங்கணும்னு பிளான் பண்ணிருப்பாரு. அந்த டிவியை வாங்கறதுக்கு தான் நிலத்தை விட்டு 10,000 ரூபாய் ரெடி பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் அப்பப்போ அந்த டிவி கடைக்கும் போயிட்டு வந்திருப்பாரு. அந்த ட்விஸ்டையும் அங்க சொல்ல, அதே மாதிரி இந்த டிவியை யாரு திருடினான்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற 2 இளைஞர்கள் தான் வீடு பூந்து இந்த டிவியை திருடிருப்பாங்க. அப்படி அவங்க தான் கொண்டு போய் ஹீரோயினோட அப்பா அம்மா கிட்ட கொடுத்திருப்பாங்க. அதையும் அங்க ஹீரோயின் ரிவீல் பண்ற மாதிரி இந்த படத்தோட கதை சுபம்னு போட்டு முடியுதுங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவினே சொல்லலாம். நான் ரொம்ப ஷார்ட்டா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ஓடிடில பாருங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.